கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நம்முடைய தேவன் கனத்துக்குரிய தேவன். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல அவர் கனத்துக்குரிய தேவன் என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு முதல்ல மனசில் பதிய வைக்கும்படி நான் விரும்புகிறேன். படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமீன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்றார்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேவன் பாருங்க, அவ்வளோ பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாம் திறந்து வெளிப்படுத்தின வரையிலும் எங்கே பார்த்தாலும் நம்முடைய தேவனை தவிர துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் விளங்கி கொண்டு இருக்கிறார். அதனால தான் இங்கே தீமோத்தேயு இப்படி சொல்லுகிறார், அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேடக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே மகிமையும் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக, ஆமேன். ரலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 ஆமேன், ஆமேன். இந்த முழு உலகத்திலும் நாம் காண்கின்ற காணக்கூடாத சகலவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். கண்ணில் பார்க்கறது, கண்ணில் பார்க்கவே முடியாதது எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் எது எடுத்தாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர். சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர். வேதம் சொல்லுகிறது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. காணக்கூடியதாக இருந்தாலும் சரி, காணக்கூடாதாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுவதிலும், இந்த உலகம் சரி, வேறு எந்த உலகம்னு சரி, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், உண்டாக்கின கர்த்தர் அவர் ஒருவரே. அதனால தான் சகல சிருஷ்டிகளும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் வணங்கி அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறார்கள். கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிறோம். நாம் அசைக்கப்படுவது இல்லை. நமக்கு முன்பாக இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் விளங்கி கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொன்னார். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான தேவர்கள் உண்டு. அது மாதிரி நம்ம ஆண்டவரையும் நினச்சிடக்கூடாது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் ஒருவர் தான் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் விளங்குகிறார். அவருக்குரிய கனம் நான் செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை.
எப்படிப்பட்ட கணத்தை நாம் செலுத்துறது அப்படின்னு கேட்டால், அவருக்கே உரிய கணம் இருக்குது, அதைத்தான் நாம் செலுத்தணும். திடீரென்று தமிழ்நாடு முதல்வர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா நாம் என்ன செய்வோம்? எப்படி இருக்கும்? நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. ஐயோ, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரே அப்படின்னு அவருக்கு நம்முடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் அப்படியே புல்லரிச்சு போய் பூரிப்பாகி என்ன செய்வோம்? அப்படியே மனதார அவரை கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஐயா வாங்க என்று வணக்கம் சொல்லுவோம். ரெண்டாவது, அவரை உட்கார வைக்கிறதுக்கான இருப்பிடம் கொடுப்போம், சேர் கொடுப்போம். அங்கே ஏதோ ஒரு சேர் எதுனா டக்குன்னு அதை எடுத்து போட்டு அங்கே உட்கார வச்சிட மாட்டோம். ஏனென்றால் அவர் மிகவும் விசேஷித்த முதலமைச்சர். ஆகவே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சேரை, ரொம்ப நல்ல சேரை எடுத்து அதை தொடச்சி சந்தோஷமாய் தொடச்சி, ஐயா அதில் உட்காருங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு விலை மதிப்பாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில் மிக சிறந்தது எதுவோ அதைத்தான் அவருக்கு மனதார கொடுப்போம். ஏதோ பக்கத்தில் ஒரு ஓட்ட சேர் இருக்குது, டக்குன்னு எடுத்து போட்டு ஐயா அதில் உட்காருங்கன்னு நம்ம சொல்லிட மாட்டோம். ஏனென்றால் அவர் முதலமைச்சர். அதே மாதிரி அவருக்கு ஒரு செம்பில் தண்ணி கொடுக்குறதுனா கூட ஓடி போய் ஒரு புது செம்பு இருந்ததுன்னா அதை எடுத்து கழுவி அதில் கொண்டாந்து அவருக்கு பத்திரமாய் அவருக்கு தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். இல்லை என்றால் ஒரு சொம்பை கழுவி விளக்கியாவது எடுத்து எந்த அழுக்கு இல்லாமல் சுத்தமாக கொண்டாந்து அவருக்கு கொடுக்க ஆசைப்படுவோம். அதே மாதிரி அவருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வைக்கணுன்னா கூட நல்ல தகுதி வாய்ந்த நல்ல சிறந்த ஒரு ஸ்நாக்ஸ் அவருக்கு வைப்போம். ஒரு சாதாரண ஒரு மனிதர் இன்றைக்கு பூமியில் முதலமைச்சராகி அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய வீட்டை வந்து சந்தித்தாரானால் அவருக்கு எல்லாவற்றிலும் எப்படி முதல் தரமான ஒரு மரியாதையை, முதல் தரமான ஒரு மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவாய் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தான் அதை விட அதிகமாய் ஆண்டவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் அவர் விளங்குகிறார். அவரை தவிர உன்னதமானவர் யாருமே இல்லை. அவரை தவிர துதிக்கும் கனத்துக்கும் மகிமையானவர்கள் யாருமே இல்லை. அவருக்குரிய கனத்தை அவரை அறிந்தவர்கள் அவருக்கு ஏற்றதை கனத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுங்க. நீங்கள் எதை வேணால் கொடுத்தா அவர் வாங்கிக்குவார். நீங்கள் எங்கே உட்கார வச்சாலும் அவர் உட்காந்துக்குவார். நம்ம எப்படி கொடுத்தாலும் அதை வாங்கி அவர் குடிச்சுக்குவார். அப்படின்னெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கண்டிருந்தீங்கன்னா, எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா, தயவுசெய்து உங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவரும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ படிங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய? கனம் பண்ணு. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன விளங்குச்சு? கர்த்தரை கனம் பண்ணு. அதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை விட இன்னும் அதை தாண்டி மறுபடியும் படிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலன் எல்லாவற்றிலும் என்ன கொடுக்கணும்னு சொல்றாருங்க? முதல் பலன். அதுதான் கனப்படுத்துறதுல முக்கியமான விஷயம். என்னன்னா, நீ உன் தேவாதி தேவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டுமானால் அவருக்கு நீ எதை கொடுத்தாலும் அதில் முதல் தரமானதை கொடுக்க வேண்டும். 2ஆம் தரத்தை கொடுக்கலாம்னா அவர் அதில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது அவரை கனம் பண்ணுகிறதல்ல, அவரை கன ஈனம் பண்ணுகிறது. ஏனென்றால் 2ஆம் தரத்தை பெறுகிறதுக்கு வேற ஆளு இருக்கிறாங்க. ஆனால் முதல் தரத்தை பெறுகிறதுக்கு அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அதனால் உன் தேவாதி தேவனுக்கு நீ கொடுக்கும்போது அந்த முதல் தரத்தை கொடுப்பதற்கு நீ எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதுதான் உன் தேவாதி தேவனாய் கர்த்தரை நீ கனம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இது ரொம்ப முக்கியமான பாடம்.
அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ரோமர் 15 நான் வாசித்தோம் இல்லை, தேவ வசனத்தினால் உண்டாகிற பொறுமையை நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு அவைகள் உபதேசங்களாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் நமக்கு இவ்வளோ பெரிய உபதேசங்கள் அங்கே இருக்காது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை கனம் பண்ணுகிற விஷயத்தை எங்கே எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ரெண்டையும் கலந்து கொடுக்கிறவன் தான் சரியான ஒரு நல்ல போதகன் என்று கலாத்தியர் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். பழையதையும் புதியதையும் எடுத்து என்ன செய்யணும்? சரியாய் தேவ பிள்ளைகளுக்கு கரெக்டாய் போதிச்சா அவன் தான் நல்ல போதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை எப்படி கனம் பண்ணினார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் நாம் வாசித்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எப்படி கனம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட கனத்தை கொடுத்தால் அது ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை குறித்து அதெல்லாம் திட்டமாய் பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். என்னாகும் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தார் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆசாரிய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் ரெண்டு பேருக்குமே கனம் பண்ணுகிற விஷயத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரே பிரமாணம் தான் கொடுத்திருக்கிறார். அதில் விசுவாசிகள் எப்படி தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்றும் ஊழியக்காரன் எப்படி தேவனுக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்றும் பிரிவினையெல்லாம் இல்லை, ஒரே கணம்தான். அப்போ ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு இதை சொல்லி கொடுத்தால் அதை காட்டிலும் 100 மடங்கு ஒரு ஊழியக்காரன் தான் முதலாவது தேவனை கனம் பண்ணுகிற விஷயத்தை கற்று அறிந்திருக்க வேண்டும், அதைப்படி அவன் செய்ய வேண்டும். அதனால தான் முதல்ல நியாய தீர்ப்பு எங்கே வரும்? தேவ ஊழியக்காரன் மேலே தான் வரும். அல்லையிலே சொல்லுங்கள். அதை தான் இப்போ காட்ட போகிறேன். நான் இதையெல்லாம் நான் வாசிக்கும்போது, இதை படிக்கும்போது என்னுடைய உள்ளமே நடுங்கி போச்சு. 29 படிங்க சிஸ்டர். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஆதலால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். ஆமென். 19ஆம் வசனம், அதிலே 19 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செலுத்தும் மாறாத உடன்படிக்கை என்றார். பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். இதோ இஸ்ரவேலின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள்ளவைகளை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே சபையார், அவர்கள் கர்த்தருக்கு என்று ஏறெடுத்து படைக்கும் படைப்புகள் கர்த்தருக்கு என்று. யாருக்கு என்றுங்க? ஆமாம், எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இங்கே கொடுப்பதில்லை. அவங்க கர்த்தருக்கென்று ஏறெடுத்து காணிக்கைகளை படைக்கிறார்கள். எப்படிப்பட்டதை? முதல் தரமானதை கர்த்தருக்கென்று படைக்கிறார்கள். அது கர்த்தருடைய ஊழியத்தில் பணி செய்கிற ஆசாரியர்களுக்கு அதை தேவன் என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு அதை சம்பளமாக கொடுக்கிறார்.
அது நான் அவர்களுக்கு கொடுக்கும் சம்பளம் என்று சொல்லுகிறார். நீங்கள் மாதம் 30 நாள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்லேயோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செய்யும்போது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு அது சம்பளம் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாய் அதை வாங்கி இந்த மாதம் முழுவதும் உழைத்ததுக்கான பலன் எனக்கு கிடைத்தது என்று எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போது அதில் தசம பாகம் என்பது என்னது? அதில் முதல் தரமானதை 9 பங்கு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு பங்கு கர்த்தருக்கென்று அதை பிரித்து எடுங்கள். அந்த ஒரு பங்கை முதல் தரமானதாக எடுங்கள். பணத்தை எடுத்து பிரித்து எடுக்கும்போது கூட அதில் என்ன செய்யும்? பழைய நோட்டுகள்லாம் இருக்கும். அதில் என்ன செய்யணும்? புது நோட்டாக எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். புது நோட்டாக எடுக்கணும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. பால் பாஸ் சொன்னாருனால எடுக்கக்கூடாது, கர்த்தருக்கு என்று எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அதில் முதல் தரமானதை நீங்கள் கர்த்தருக்கென்று அதை பிரித்து எடுத்து அதை கர்த்தருக்கென்று ஒரு கவரில் நீங்கள் அதை போட்டு வைக்க வேண்டும். அதை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நீங்கள் அதை செலுத்தும் போது அது கர்த்தருக்கு என்னவா இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். அது தேவன் என்ன செய்கிறார்? அது ஆலையின் திராட்சை ரசம் போலவும் களஞ்சியத்தின் தானியம் போலவும் நான் அவைகளை சுகந்த வாசனையாக நுகர்ந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதன் வழியாக உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஆலையின் திராட்சரசம் புரண்டு ஓடும்படியான ஆசீர்வாதமாகவும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதமாகவும் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக நான் பண்ணி கொடுப்பேன். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறந்ததை கொடுத்து தேவனிடத்தில் சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இதில் இருக்கிற விஷயம். அப்போ ஆசாரியனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் இதை வாங்கும்போது நான் இஸ்ரவேலுடைய பரிசுத்தமான காணிக்கைகளை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் ஊழியக்காரனாகிய நான் இதை வாங்கும்போது நான் என்ன செய்கிறேன்? அதில் உச்சிதமானதை எடுத்து அதை தேவனுக்கென்று அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை கர்த்தருக்கென்று உசிதமான காணிக்கையாய் எனக்கு மேலே இருக்கிற ஆசாரியர்களுக்கு, எனக்கு மேலே இருக்கிற பிரதான ஆசாரியர், ஆர்ச் பிஷப், அந்த மாதிரி தேவ ஊழியர்களுக்கு நான் இதை என்ன செய்கிறேன்? அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி செய்வதினால் என்ன சொல்கிறாரு? நீ சாகாதபடிக்கும், நான் சாகாமல் இருக்கவும், இஸ்ரவேலுடைய பரிசுத்தமான காணிக்கையானது தீட்டுப்படாமல் இருக்கும்படியாகவும் நீ இதை செய்ய வேண்டும். அப்படி நான் செய்வதினால் என்ன நடக்குது என்றால், என் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார். என் சபையிலே ஆசீர்வாதம் நிறைந்து வழிந்து ஓடும். களஞ்சியம் தானியத்தால் நிரம்பி வழியும். ஆளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். இதெல்லாம் தேவன் தான் நமக்கு இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கற்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் உண்டு. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தின் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அவன் சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறது இல்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபன், பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருக்கிறது,
மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி அந்த பலியை வந்து கர்த்தருக்கு முன்பாக அதை வந்து தகனிக்கணும், வேவிக்கணும், தகனிக்கணும். அதில் கொழுப்பு வந்து கர்த்தருக்குரியது. கொழுப்பு சுகந்தமாய் கர்த்தருக்கு அது ஏறெடுக்கப்பட வேண்டும். அது ஏறெடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த லேவியின் புத்திரர் ஆசாரியனுடைய மகன்கள் இருக்கிறாங்களே, பினேகாசு ஒப்பனியம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கூறு திருசூலம் மாதிரி முக்கூறு ஆயுதத்தை கொண்டு வந்து சட்டிக்குள்ளே குத்தி அல்லது அந்த சருவத்தில் குத்தி அந்த கொழுப்புகள் அந்த கறியை அப்படியே எடுத்து அவனுடைய பையில் அவனுடைய பாத்திரத்தில் போட்டுக்குவான். அப்படி போடுறது வந்து நல்லதல்ல. இஸ்ரவேல் ஜனங்க சொல்லுவாங்க, வேண்டாம் என் தேவனுடைய ஆசாரியர்களே, கணத்துக்குரிய தேவ மனிதர்களே, நீங்கள் இப்படி செய்யாதீங்க. முதலாவது நம்ம தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்திடலாம். அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை நீங்கள் எடுக்கக்கூடாது, கர்த்தருக்குரியதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுப்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. முதல்ல எங்களுக்கு கொடு, அப்புறமா நீ கர்த்தருக்கு படைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அதை குத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி செய்வதனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனசெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. கர்த்தருக்கு அவர்கள் செலுத்தும் காணிக்கை அவர்களுக்கு அவங்க மனசுக்கே அது அருவருப்பாக இருந்தது. ஏன்னா முதல் தரத்தை கொடுக்க வேண்டியவர்கள் ரெண்டாம் தரத்தை தேவனுக்கு செலுத்தும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்த தேவ பிள்ளைகள் மனசெல்லாம் ஒரே கவலை. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முதல் தரமான காணிக்கையை செலுத்த முடியலையே என்று வருத்தத்தோடு அவங்க திரும்பி போவாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தபடியினால் கர்த்தர் அவர்களை பார்த்தார். அந்த காரியம் கர்த்தருக்கு விசனம் உண்டாயிற்று. பாருங்கள், இது நிமித்தம் இந்த லேவியின் புத்திரர்கள் அவங்க பசங்க பண்ணுற காரியம் எனக்கு வெறுப்பாக இருக்குது, அவங்கள நான் நியாயந்து இருக்கிறேன், அவங்கள நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழும்பினார். அவர்கள் சாவார்கள் என்று சொன்னார். 25 வசனம், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை நியாயந்தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆனால் அவனுக்காக விண்ணப்பம் செய்கிறவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த சம்பவம் இப்படி இருக்குது. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வரா, ஒரு தேவ மனிதன் வந்து 27 வசனத்திலிருந்து 36 வரையிலும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசாரிய ஊழியமாக இருக்கும்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் லேவி கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். தலைமுறை தலைமுறையாக நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஊழியம் பண்ணுவீங்கன்னா அவர் நித்திய உடன்படிக்கை செஞ்சுருந்தார்ல. அப்படி இருக்கும்போது நீயும் உன் குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயப்படாமல் உன் பிள்ளைங்களெல்லாம் தான் இஷ்டப்படி நடக்கிறவர்களாக நீங்கள் அப்படி வளர விட்டுட்டியே. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்க, சபைக்கு துரோகம் செய்கிறாங்க. ஆகவே இது நிமித்தம் என்ன உண்டாகும்? கர்த்தர் சொல்கிறாரு, 29 வசனத்தில் சொல்கிறாரு, என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாய் இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாக்களின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையெனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதான். என்னை கனம் பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை கனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை கனவீனம் பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் வந்து
நீங்கள் கன ஈனம் பண்ணப்படுவீர்கள். அவ்வளோதான். அடுத்ததில் வாசிக்கும்போது, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டினுடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியிலே நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்பினியும் பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரில் மேல் வருவதை உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாட்களும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவர்கள் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காக ஒரு அப்பத்துக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள், கர்த்தருக்கு முதல் தரமான கனத்தை, கர்த்தருக்கு அவருடைய கனத்தை கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள் அவருக்கு ரெண்டாந்தரமான கனத்தை கொடுத்து கொண்டிருந்தபடியினால் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருக்குரியதை வஞ்சித்து, அதனால தான் சொல்கிறாரு மல்கியா புஸ்தகத்தில், மனுஷன் என்னை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே. ஆமாம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நம்ம சரியாய் நாம் செலுத்தி வரும்போது கர்த்தருக்குரிய கனத்தை எல்லாவற்றிலும் நாம் செலுத்த கவனமாக இருக்கணும். இந்த ஜனங்களோ தங்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், அப்படி இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குது. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன செய்யணும், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை கனம் பண்ணு, ஆராதி, என்னை ஆராதனை செய் என்று தான் கேட்கிறார். நீ ஆராதிக்கும் போது கூட கர்த்தர் அது தெரியும், நீ முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறையா அல்லது ரெண்டாந்தரமாக உப்பு சப்பு இல்லாமல் கனயீனப்படுத்துகிற மாதிரி தேவனை ஆராதிக்கிறையா? எல்லாமே தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுப்பதிலும் முதல் தரமானதை கொடுக்கிறையா அல்லது ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் என்று கொடுக்கிறாயா? அதையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் கிரியைகள், விசுவாச கிரியைகளில் கூட நாம் தூய்மையாக இருக்கணும். அதிகாலையில் எழும்பும்போது கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும். முதல் தரமாய் கர்த்தருக்கென்று விழித்து எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற சாமக்காரனை போல கண் விழித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமாம், அதே மாதிரி சர்ச்சுக்கு வரும்போதும் என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் முதல் தரமாய். சர்ச்சுக்கு போனால் எந்த நேரம் போய் உட்கார்ந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். அதான் கர்த்தருக்குரிய கனம். அது கர்த்தருக்குரிய கனமாக நினச்சி பாருங்கள். அவர் 8 மணிக்கு சர்ச்சுன்னா 7:45 சர்ச்சில் இருக்க ஆசைப்பட்டா அதுதான் கர்த்தருக்கு நாம் கொடுக்குற உத்தமமான குணம். அழிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இங்கே வந்து இறங்குறேன், சகோதரர்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்க, ஐயா வாங்க வாங்க ஸ்தோத்திரிக்கிறாங்க, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி. அப்படி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே வந்தால் ஒரு சிலர் ஐயா தோத்துறங்கிறாங்க. கர்த்தர் வந்து நமக்கு காத்திருக்கக்கூடாது, நாம் போய் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு முன்னாடி வந்து நம்ம பிள்ளைங்க எனக்காக காத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அதில் எவ்வளவு சந்தோஷப்படுவார்.
இதெல்லாம் நீங்கள் மனசில் வைக்கணும். கர்த்தரை கனம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குரிய கனத்தை கொடுக்குற பிள்ளைகளாக நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து பழக வேண்டும். ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் முதல் தரமானதை தேவனுக்கு செலுத்துங்க. முதல் தரமான கனத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருங்க. என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நைட்டு படுக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி படுங்க. ஆண்டவரே, இவ்வளவு இந்த நாள் முழுவதும் என்னை இப்படி ஆசீர்வாதமாக என்னை வழிநடத்தி வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி என்ன செய்யுங்க, நன்றியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி படுங்க. காலையில் என்னை விழித்து உமது முகத்திலே நான் உமது சாயலிலே நான் உமது முகத்திலே நான் விழிக்க என்னை எழுப்புங்க ஆண்டவரேன்னு படுங்க. அதே மாதிரி எழும்பி கர்த்தரை துதிங்க முதல்ல. இப்படி எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் தவறே செய்ய மாட்டீங்க. அழிலே சொல்லுவோமா, கர்த்தரை முன்வைத்து நடக்கிறவன் தவறு செய்வானா? இந்த பசங்க பாருங்கள், இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற அந்த வாலிப பிள்ளைகளை, நிறைய பிள்ளைகளை என்ன செய்தாங்க, இவங்க அந்த பிள்ளைகளை கற்பழித்து போட்டானுங்க. இதுவும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பெரிய பாவமாச்சு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க தெரிந்தவர்கள் தான் முதல் நியாயமாய் நடந்தால் கடைசி வரைக்கும் நியாயமாய் நடக்கணும் எண்ணம் வரும். வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். முதல் கோணைனா என்னவா இருக்கும்? முற்றிலும் கோணை தான். முதல் கோணை என்னவா இருக்கும்? முற்றிலும் கோணை. அதான் இவங்க வாழ்க்கையே கோணையாக போச்சு. 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா தெரியும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மேலே யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போய் அவங்க மேலே யுத்தம் செய்த பொழுது அங்கே யுத்தம் மும்முரமாக இருந்துச்சு. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் என்றுமே அப்படி ஆனதில்லை. தோற்கடிக்கப்பட்டார்கள், முறியடிக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க பயந்துக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க, கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கிட்டு பாளையத்துக்குள்ளே போனாங்க. மகா பெரிய ஆர்ப்பரிப்போடு போனாங்க. இனி கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி ஒப்பனியும் பினகாசும் மற்றும் இஸ்ரவேல் இராணுவமும் பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் யுத்தத்தில் மீண்டும் தோற்று தான் போகிறாங்க. முதல்ல பெலிஸ்தியன் பயப்படுறான். ஐயோ, கர்த்தருடைய பெட்டி எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டாங்களே, இந்த மகா பெரிய தேவன் எகிப்தை எப்படி சங்கரித்தார் என்று நாங்களெல்லாம் அறிந்திருக்கிறோமே, இந்த தேவனுக்கு முன்பாக யார் யுத்தம் பண்ணி யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவன் பயந்து நடுங்கினாங்க. இருந்தாலும் பெலிஸ்தரே, நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க, நமக்கு வெற்றி கிடைக்கும்படி நாம் முன்னேறுவோம் அப்படின்னு போய் யுத்தம் பண்ணால் பெலிஸ்தீன் தான் ஜெயிக்கிறான். இஸ்ரவேலர் 30,000 பேர் வெட்டுப்பட்டார்கள். ஒப்பனியும் பினகாசும் வெட்டுப்பட்டார்கள். கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த செய்தியை ஒருத்தன் ஏலிகிட்ட சொல்கிறான். ஏலி அதை கேட்ட பொழுது அவன் அப்படியே தலைகுப்புற கீழே விழுந்து கழுத்து முறிஞ்சு ஆசாரியன் ஏலி செத்து போயிட்டான். ஏலியினுடைய மருமக கர்ப்பவதியாக இருந்தா. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதுன்னு சொன்ன உடனே அவள் குனிஞ்சு ஒரு ஆண் பிள்ளையை பெற்று இக்கபோத் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவள் பேர் வைத்தாள். அதற்கு பிறகு 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பெரிய வாதையினால் மகா பெரிய இடனையினால் பாதிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தருடைய மகிமை அவர்கள் விட்டு போய்விட்டது. அந்த சபை வெறுஞ்சபையாக இருந்துச்சு. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் வெறும் சும்மா கதையாக எழுதப்பட்டிருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்கள். நீங்கள் தேவனை மதித்தால், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் அவரை கன ஈனம் பண்ணினால் நீங்கள் கன ஈனம் பண்ணப்படுவீர்கள். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை இருக்கிறானான்னு பார்த்துக்கிட்டேன் நான். ஏனென்றால் இது முதல்ல இந்த பலிபீடத்தை பற்றின விஷயம். அலையில சொல்லுங்கம்மா, இது இந்த பலிபீடத்தை பற்றின விஷயம். ஒரு ஆசாரியனுடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக சரியான தெய்வ பயத்தோடு
முதல் தரமானபடி தேவனுக்கு கனம் கொடுத்து ஊழியம் செய்யவில்லை என்றால் இந்த ஊழியம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். இது யாராலும் மாற்ற முடியாது. நானும் என் பிள்ளைகளும் இந்த ஊழியத்தை கரெக்டாக செய்தால் என் சபையார் வாழ்வார்கள். ஒரு ஊழியனுடைய குடும்பம் ஊழியம் நல்லா இருந்துச்சுன்னா விசுவாசிகள் சபை நல்லா இருக்கும். சபை நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே தான் ஸ்தோத்திரம். கனத்துக்கு துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற நம்முடைய கர்த்தருக்கு எப்பொழுதும் என்ன செய்யுங்க? கனத்தை கொடுங்கள். அவருக்கே உரிய கனத்தை கொடுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சர்ச் இல்லை, அவருடைய இஷ்டத்துக்கு சபை. நாம் எல்லாம் அவருடைய சிஸ்டத்துக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? ஒருவனும் தன் சுய சித்தத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்கிறாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகவே உங்கள் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் சுய சித்தம் செய்கிறலா இல்லை, நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு கிடக்கிறதுக்கு இல்லை. உன் இஷ்டத்துக்கு வந்து ஊழியம் பண்ணிடலான்னா முடியாது. இது தேவனுடைய ஊழியம். எனக்கு பயமாக இருக்குது இந்த ஊழியத்தை செய்ய. ஏலி முதிர் வயதான போது கண்ணு மங்கி அவன் குருடனாய் உட்கார்ந்துருந்த போது தான் அவனுக்கு ஊழியத்தை பற்றி அவனுக்கு ஒரு பயம். அடுத்த தலைமுறைகள் சரியாய் வரலன்னா ஊழியம் அழிஞ்சிரும், இஸ்ரவேல் அழிஞ்சிரும், நாடு ஆபத்தை சந்திக்கும். தேவனுடைய மகிமை சபையை விட்டு போயிருச்சுன்னா நாம் எங்கே எப்படி வாழ முடியும்? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நடுக்கமாக இருக்குது. அப்படியே 35 வருஷம் இந்த ஊழியத்தில் நான் வாழ்ந்துட்டேன். என் காலம் முடிகிற மாதிரி இருக்குது. 62 வயசு ஆகுது. நான் கர்த்தருக்குரிய ஊழியத்தை நான் சரியாக செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரியாக செஞ்சுட்டு போகணும். இந்த நாட்டில் நான் சபைக்கு போதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் நானும் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது. நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் சொல்லணும். என் காலம் என் உயிர் போக வரைக்கும் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒரு பாரம் எனக்கு இருக்குது. அந்த பாரம் எனக்கு இருக்குது. ஊழியம் என்பது எப்படி வேணால் செஞ்சுட்டு போகிறதல்ல. இந்த ஊழியம் கர்த்தருக்கு உண்மையாய் ஞானமாய் செய்ய வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நாம் அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருக்குரிய கணத்தை சரியாய் நாம் செய்கிறவர்களாய் மாத்திரம் நடந்துட்டோம்னா இந்த சபை வளர்ந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் என் தலைமையிலையும் என் மனைவி என் பிள்ளைகள் மேலேயும் இந்த கடமை இருக்குது முதல்ல. இரண்டாவது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி மேலே இருக்குது. என் மாமியார் செத்து போயிட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்திட்டு தான் போய் அடக்கம் பண்ணேன். முதலாவது சபை. எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை முதல் இடம். ஒரு ஊழியர் ரொம்ப வறுமை கஷ்டத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். சனிக்கிழமை நைட்டு அவன் குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சபையை நடத்துகிறாரு. சபையை முடிச்சுட்டு ஆராதனையெல்லாம் முடித்த பிறகு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து சபை முன்னாடி வச்சார். அப்போ தான் சபையாருக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. தெரியல, அப்போ தான் தெரியுது என் குழந்தை இறந்துட்டா அப்படின்னு பாஸ்டர் சொல்கிறார். கொஞ்ச நேரம் அழுதாங்க. வாங்க குழந்தைய அடக்கம் பண்ணுவோம்னு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. முதலாவது கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது கர்த்தருக்கு. முதலாவது கர்த்தருக்கு. ஒரு ஊழியக்காரருக்கு பசியோட பட்னியோட பீடத்தில் உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் நிறையா வந்து இறங்குது. பாஸ்டர் கேட்டார், இது கடவுளுக்காக எடுத்து வச்சு கொண்டாந்தீங்களா? கல்யாணத்துலேருந்து வருது. கேட்குறாரு. சொல்கிறார், இல்லைங்க ஐயா, மிச்சமாயிருச்சு அதான் கொண்டாந்தேன் அப்படின்னார். அவர் சொன்னார், நான் பசியோடு தான் இருக்கிறேன், நானும் மனுஷன்தான். ஆனாலும் கர்த்தர் என் மேல் அபிஷேகம் வச்சுருக்கிறாரு.
இந்த அபிஷேகம் என்ன சொல்லுதுன்னா, முதல் தரமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுவதை மட்டும்தான் உனக்கு நான் கொடுத்தேன், உன் வாய்க்குள்ளே போகணும். ரெண்டாம் தரமாய் வர்றதை ஏழைகளுக்கு கொடு. இதற்குரிய தரித்திரர்கள் இருக்கிறாங்க, இதற்குரிய பசி உள்ள தரித்திரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. முதல் தரமானதாக இருந்தால் கொண்டு வா, இன்னும் கூட நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன்னு உட்காந்தாங்க. அவங்க மனைவி கூட வந்து சொன்னாங்க, ஐயா பிள்ளைங்கள்லாம் பசிக்குதை கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாமே. வேண்டாம், பொறு, கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அவன் தான் ஊழியக்காரன். அழிலே சொல்லுவோமா, அவன் தான் ஊழியக்காரன். இஸ்ரவேல் புத்திரர்கள் முதல் தரமானதை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைத்தால் அதைத்தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் கொடுக்கும் அந்த முதல் தரமானதை புசிப்பதற்கு நான் என் ஆசாரியனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறேன். கர்த்தருக்கு கனம் செலுத்துவது எப்படி தெரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கனம் உங்கள் தலைமையில் இருக்கும். அல்லையிலே சொல்லுவோமா, நான் எப்படி இதை குறித்து பயந்து நடுங்குறேனோ அதே போல் இன்றைக்கு இந்த வசனம் உங்களை அசைக்கட்டும். இந்த வசனம் உங்களுக்கு ஒரு அசைவை ஏற்படுத்தட்டும். நீங்கள் கண்ணியமாய் நடந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. எத்தனை பேருக்கு இன்றைக்கு உரிய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? அப்பா, கணத்திற்கு பாத்திரராகிய தேவன், துதிக்கு பாத்திரராகிய தேவன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு மனதோடு அவரை மாத்திரம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் நம்ம பலவீனமானவர்கள் தான், ஆனால் இன்றைக்குரிய வார்த்தை நம்மை உடைத்து உருவாக்கட்டும். ஆமேன். இதுவரை கடந்த காரியங்கள்லாம் போகட்டும். இனி நான் உம்மை உயர்த்துக்கிறேன் ஆண்டவரே, இனி நான் உம்மை மேன்மை பாராட்டுகிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர,